நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன தெரிகிறதா? ஒரு குருவி ஒன்று அதிக வெப்பத்தால் துன்பப்பட்டு மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றது. சற்று பாருங்கள் நண்பர்களே, அந்த குருவி எப்படியெல்லாம் வாயை மூடி திறக்கின்றது. இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இந்த இலையே மெல்ல வாடி போயிருக்கு. அப்படி என்றால் அந்த ஒரு வெளியோட வாடி போகுதுன்றால் அந்த குருவி எவ்வளோ கஷ்டப்படும்னு பாருங்கள். இந்த அதீத வெப்பத்தை மனிதன் தாங்குவது சுகம், ஆனால் பறவைகளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த குருவி என்ன செய்கிறது தெரியுதா நண்பர்களே? பாருங்கள், இந்த பைப்பில் ஒரு சிறிய நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்குது. அந்த நீர்க்கசிவை பயன்படுத்தி தன்னுடைய உடம்பில் உள்ள வெப்பத்தை குறைக்கின்றது. துளி துளியாக உள்ள அந்த நீர்த்துளிகளை தன் இறக்கைகளின் மேல் வாங்கி கொண்டு அந்த வெப்பத்தை குறைக்கின்றது. அதீத வெப்பமானது மனிதனுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது. பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் என்று அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதீத வெப்பத்தால் என்ன ஏற்படும்? வறண்டு ஓடும், கண் பார்வை மங்கும், கிட்னி செயலிழக்கும், அதாவது கிட்னி பாதிப்படையும். இந்த செயல்பாடு மனிதனுக்கு மட்டும் நடைபெறாது, பறவைகள், மிருகங்கள் என்று இவர்களுக்கும் நடக்கும். இந்த குருவிகள் செயற்பாடை பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு துன்பப்படுகின்றன. இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு மனிதர்களாகிய நம்மால் உதவி செய்ய முடியும். நான் எப்படி தண்ணீர் எடுத்து வைக்கின்றேன் என்று பாருங்கள். சிறிய அளவு பாத்திரத்தில் பறவைகளுக்கு சற்று உயரமாகவும் மிருகங்களுக்கு சற்று பதிவாகவும் வைத்தோம் என்றால் காணும். இதைத்தான் நமது முன்னோர்கள் முன்பு செய்து வந்தார்கள். முன்புள்ள தமிழர்கள் அனைவரும் சிறிய பாத்திரத்திலோ பெரிய பாத்திரத்திலோ முற்றத்தில் தண்ணீர் வைப்பது வழக்கமாக உள்ளது.